ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தென்னாளுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இப்போ நம்ம கண்ணன் பூஜித்த கணநாதர் அப்படிங்கிற தலைப்பில் கிருஷ்ணரையும் விநாயகரையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய புராண கதையை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கதை பற்பல திருப்பங்களோடு போயின்னு இருக்கு. கடைசியாக சத்ராஜித் தன்னுடைய பொண்ணான சத்யபாமாவை பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து செமந்தகமணியையும் கொடுக்க வர, செமந்தகமணியை வாங்கிக்க மாட்டேங்கிறார் பகவான். உங்ககிட்ட இருந்தானே எங்கிட்ட இருந்தான்னு சொல்லி சமாளிச்சுடுறார். அவனும் வாங்கிட்டு போய்ட்றான். சரி, நமக்கு அப்புறம் இவாளுக்கு தானே வரப்போகிறது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய்ட்றான். பாமாவோட சத்யபாமாவோட துவாரகையில் குடியிருக்கார். கொஞ்ச நாளைக்கு கழித்து என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, கிருஷ்ண பரமாத்மாவுடைய அத்தையான குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் எரிஞ்சு போயிட்டதாக ஒரு சமாச்சாரம் வருது. பகவானுக்கு தெரியும் அவங்கெல்லாம் எரிஞ்சு போகலை, மறைவாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் தெரியாத மாதிரி அந்த குடும்பத்துக்கு மூத்தவரான திருதராஷ்டிர மகாராஜாவை போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறார். அதாவது அவர் அவதார புருஷராக இருந்தாலும் மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறார். அவர் துக்கம் கேட்க போனதுனாலேயே துவாரகையில் பாமாவுக்கு ஒரு பெரிய துக்கம் வந்துடுது. அப்போது சததன்வா அப்படின்னு ஒரு முரட்டு பேர் வழி ஒருத்தன் இருக்கான் யாதவர்களில். கிருதவர்மா, அக்ரூரர் அப்படிங்கிற ரெண்டு முக்கிய புருஷர்கள், யாதவ புருஷர்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப கிருஷ்ணர் மேலே பக்தி உள்ளவங்க. அதுலேயும் அக்ரூரர் இருக்காரே, அவர் பரம பாகவதர். கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலேருந்து மதுராவுக்கு கூட்டின்னு போனவரே அவர் தான். இந்த மூணு பேருமே, அதாவது சததன்வா, கிருதவர்மா, அக்ரூரர், இந்த மூணு பேருமே சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு சத்ராஜித் கிட்ட பெண் கேட்டுகிட்டே இருந்தாங்க. யாருக்கு கொடுக்கறது இந்த மூணு பேரில் அப்படின்னு தெரியாததுனால கொஞ்ச நாள் போட்டோம் தள்ளி போட்டுட்டே போனான். அதுக்குள்ளே இந்த செமந்தகமணி ஒரு புது கதையை உண்டாக்க கடைசியாக பகவானுக்கே சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் சத்ராஜித். இதனால் விசித்திரமான விளைவுகள் ஏற்பட்டன. அதாவது மனுஷ மனசோட கிருத்திருமங்களை புராணங்கள் நல்லா படம் பிடிச்சி காட்டுறது. பொண்ணை கொடுக்காம என்னமோ சால்ஜாப்பு சொல்லிகிட்டே போகிறானே அப்படின்னு அந்த மூணு பேருக்குமே சத்ராஜித் மேலே வெறுப்பு தட்ட ஆரம்பிக்கிறது. இந்த சமயத்தில் தான் கிருஷ்ணர் மேலே அவன் சந்தேகப்பட்டு அபவாதம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ கிருதவர்மாவும் அக்ரூரரும் சத்ராஜித் மேலே வெளிப்படையாக துவேஷம் காட்டுறாங்க. கிருஷ்ணரோட பக்கம் கிருஷ்ணரை சப்போர்ட் பண்ணி சத்ராஜித் மேலே வெளிப்படையாகவே துவேஷம் காட்டுறாங்க. கிருஷ்ணர் பட்சத்தில் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா கிருஷ்ணரே இவர்கள் ஆசைப்பட்ட பொண்ணை தட்டின்னு போயிட்டார். சத்ராஜித் அவர்களுக்கு கிருஷ்ணருக்கு மாமனார் ஆகிட்டான். அவனுக்கே செமந்தக மணியை திரும்ப கொடுத்துட்டார் கிருஷ்ணர். வாங்கிக்கல, சத்ராஜித் கிட்ட தான் அந்த மணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் நல்ல புத்தி உள்ள அக்ரூரருக்கும் கிருதவர்மாவுக்குமே புத்தி மாறிடுறது. கிருஷ்ணர்கிட்ட பக்தி போயிடுறது. அதாவது பெண்ணாசை, துவேஷம், தான் நினச்ச மாதிரி நடக்காமல் போகிறது அப்படிங்கிற அகங்காரம், இதெல்லாம் எத்தனை பக்தியும் அடிச்சுன்னு போயிடும் அப்படிங்கிறது இதை எச்சரிக்கிறது நமக்கு கதை. இப்போ கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் போனது அவங்களுக்கு சதி செய்கிறதுக்கு வசதியான வாய்ப்பாக போயிடுது. பெண் தான் கிடைக்கல, மணியவாவது அபகரிப்போம், அந்த மணியை சொந்தக்காரன் ஒழிச்சு கட்டிட்டான் என்ன அப்படின்னு தோன்றுறது. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும், கிருதவர்மாவுக்கும் அக்ரூரருக்கும் தாங்களே அப்படி செய்ய தைரியம் இல்லை. போக்கிரியான சததன்வா கிட்ட போகிறாங்க. ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போட்டி போட்டவர்கள் இந்த முறையில் மூணு பேருக்கும் பரஸ்பர விரோதம் இருந்தது. ஆனால் எனிமிக்கு எனிமி, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ மூணு பேருமே சத்ராஜித் கிட்ட துவேஷம் கொண்டிருந்ததுனால இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க மூணு பேரும். கிருஷ்ணரோட பக்கபலம் இப்போ சத்ராஜித்துக்கு இல்லை. அதனால் இப்போவே போய் சத்ராஜித்தை தீர்த்து கட்டிட்டு செமந்தகமணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கிருதவர்மாவும் அக்ரூரரும் சததன்வாவுக்கு யோஜனை சொல்கிறாங்க. அந்த துஷ்டனும் அப்படியே போய் சத்ராஜித்தை அக்கிரமமாக கொலை பண்ணுறான். கொலை பண்ணிவிட்டு மணியை அபகரிச்சுட்டு வரான். சத்ராஜித் கூட அவன் நேராக யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அதை வாங்கிட்டு வரல, நீசத்தனமாக கொலை பண்ணி அபகரிச்சுன்னு வரான். சத்யபாமாவுக்கு ஒரே துக்கம், எப்படா பதி ஹஸ்தினாபுரத்துலேருந்து திரும்புவார், அவர்கிட்ட சொல்லி இந்த பாவி சததன்வாவை தண்டிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. செமந்தகமணி இருக்கிற இடத்துல வியாதி வராது, வேதனை இருக்காது, தினமும் பவுனா குமியும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்ம பார்க்குறது என்னவோ அனர்த்தத்துக்கு மேலே அனர்த்தமாக தான் வருது. எதற்கும் உரிய கூலி கொடுக்கணும். பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய அந்த திவ்ய மணி நம்மகிட்ட இருக்கணும், அதனால் பயன் பெறணும் அப்படின்னாக்க அகசுத்தியும் புறசுத்தியும் வேணும்னு முதல்லையே சூரிய பகவான் சொல்லியிருக்கார். ஆனால் சத்ராஜித்துக்கு பரமாத்மா மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாருது. ஹிருதயத்துக்குள்ளே ஒரு தப்பு எண்ணத்தையும் சந்தேகத்தையும் வச்சுருக்கிறதே ஒரு மனுஷனுக்கு பெரிய அசுசி, அதான் அசுத்தம். உள்ளத்தில் அசுத்தம். சரீர அசுத்தத்துக்காக பிரசேனன் உயிரை விட்டான். நீண்ட காலமாக இந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு அசுத்தத்தை வச்சுன்றதுனால சத்ராஜித் கடைசியில் அதுக்காக பிராணனையே கொடுக்க வேண்டி வருது.
துஷ்ட மிருகத்தை கொண்டு மணியை எடுத்துன்னு போன சிரஞ்சீவியான ஜாம்பவான் கிட்ட கூட அது நிலைச்சு நிற்கலை. இப்படி இருக்க சததன்வாட்டம் மட்டும் நிலைச்சு நிற்குமா? அது அவன் உயிரைத்தான் அது நீட்டிச்சு வைக்குமா? சத்யபாமா பதி துவாரகைக்கு வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பி வந்த உடனே பாமா புலம்புன்னு புலம்புறா. மாமனாரை கொலை பண்ணின சததன்வாவை பழி தீர்க்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டார். கிருஷ்ணருக்கு கோபம் வந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே சததன்வா நடுங்க ஆரம்பிக்கிறான். இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு நல்ல பெரிய பலசாலியான ஜாம்பவானே தோக்கடிச்சிருக்கார். அப்பேற்பட்ட மகா பராக்கிரமசாலி நம்மளை என்ன பண்ணுவாரோன்னு சரி, அவன் ஓடுறான், துவாரகையை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். பயந்து போய் ஓட்டம் பிடிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, செமந்தக மணியை அக்ரூரர்கிட்ட கொண்டு போய் போட்டுட்டான். அதுக்கு பதிலாக பகவான்கிட்டயே அதை கொடுத்து அவர் காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் பிழைச்சி போயிருக்கலாம். அப்படின்னா அதுதான் துர்புத்தி. தான் ஓடி போவதால் கிருஷ்ணருக்கு வெற்றி கிடைக்கும், அது போகாது, அதுக்கு மேலே செமந்தகமும் அவரை அடையிறதா அப்படிங்கிற கெட்ட எண்ணம் தான். அதுக்கு மேலே செமந்தகம் அவரை அடையக்கூடாது அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தினால அக்ரூர்கிட்ட கொடுத்துட்றான். சததன்வாவே அதை வச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னாக்க, அது ஏற்கனவே வச்சுட்டு இருந்தவங்களுக்கு பண்ணின மாதிரி நமக்கும் அனர்த்தம் ஏதாவது பண்ணிவிடுமோ, அப்படியான அந்த அனர்த்தம் அக்ரூரரை அடையட்டமே அப்படிங்கிற துஷ்ட எண்ணம் தான். இப்போது கிருஷ்ணர் அவனை துரத்தின்னு போகிறார். பலராமர் கூட சேர்ந்து ரதத்தில் துரத்தின்னு போகிறார். வாஸ்தவத்தில் சுவாமிக்கு கோபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கோர கிருத்தியம் பண்ண சததன்வாவை தண்டிக்க வேண்டியது தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக வந்துள்ள தம்முடைய கடமை அப்படிங்கிறதுனால கோபம் வந்த மாதிரி காட்டிக்கிறார். அதிவேகமாக ஓடுற குதிரையில் தப்பி ஓட பார்க்குறான். பகவான் பலராமரையும் கூட்டிண்டு ஒரு ரதத்தில் ஏறி அவனை விரட்டுறார். தேர் குதிரைகள் காற்றாக பறக்கின்றன. கண்ணு கெட்டிய தூரத்தில் அதிவேகமாக ஓடக்கூடிய சததன்வாவோட குதிரையும் தெரிஞ்சுது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குதிரையால் ஓட முடியல. வாயில் நுர தள்ளி அப்படியே கீழே செத்து போயிடுத்து. சததன்வா கால்நடையாக ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கால்நடையாக ஓடுற போது நம்மளும் ரதத்தில் போகக்கூடாது, கால்நடையாக தான் போகணும், அதுதான் தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி சுவாமி ரதத்திலேயே குதித்து தாமும் காலாலேயே ஓடி அவனை துரத்துறார். பலராமர் தேர்லேயே உட்காந்துருக்கார். பகவான் சததன்வாவை பிடிச்சிட்டார். 2 பேருக்கும் துவந்த யுத்தம் நடக்கிறது. சததன்வா கடைசியில் அவர் கையால், பகவான் கையால் சம்ஹரிக்கப்படுறான். அந்த மகா பாவியான சததன்வாவுக்கு புண்ணியலோகம் கிடைக்கிறது. இப்போது செத்து போனவன்கிட்ட செமந்தகமணி இருக்கான்னு பகவான் தேடி பார்க்குறார். கிடைக்கல. அதுதான் அக்ரூர்கிட்ட போட்டானே. பகவானுக்கு தெரியாதது உண்டா? இருந்தாலும் பகவான் ஒரு மனுஷன் மாதிரியே நாடகம் மாட்டுறாருங்க. ஊரார்கிட்ட அபவாதப்பட்டது போராது, சொந்த தமையனார்கிட்டையும் அபவாதப்படணும் அப்படின்னு சுவாமி நினச்சிக்கிறார் போல இருக்கு. அவன்கிட்ட தேடி பார்க்குறார். செமந்தக மணி இல்லை. ரதத்துக்கு திரும்ப வர்றார். அண்ணா, நான் அவனை கொன்னுட்டேன், ஆனால் மணி அவங்ககிட்ட காணலை அப்படிங்கிறார். இவருடைய மாயா நாடகத்துக்கு தாமும் அனுசரணையாக போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால பலராமருக்கு கோபம் வருது. பயங்கர கோபம் வருது பலராமருக்கு. டை கிருஷ்ணா, எப்போவுமே இப்படித்தான் கபட நாடகம் ஆடக்கூடியவன். இப்போவும் மணியை நான் கேட்டுருவேணும்னு நினச்சிட்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு நீ கதை அளக்கிற. எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. உன்னெல்லாம் பந்துன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாயில் திட்ட ஆரம்பிக்கிறார். ஆனால் கிருஷ்ணர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு பணிவோட, அண்ணா, நீங்கள் என்னை இப்படி சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்வது சத்தியம், வேண்டுமானால் நீங்களே நான் சோதிச்சு பாருங்கள் அப்படிங்கிறார். பலராமருக்கு கோபம் வந்துட்டால் லேஸில் தனியாது. யார் என்ன சொன்னாலும் அவர் காதலியே வாங்கிக்க மாட்டார். அப்போ என்ன சொல்கிறார்? உன்னை சோதனை ஓட்டு என்ன பண்ணுறது? நீ எந்த மந்திர ஜாலம் பண்ணி எங்கே மறைச்சி வச்சிருக்கியோ, போடாவோ, இனிமேல் மூச்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிவிட்டு துவாரகைக்கு போகாமல் அங்கேருந்து விதேக ராஜ்யத்துக்கு போயிடுறார். கிருஷ்ணருக்கு ஒரே விசாரம். துவாரகைக்கு திரும்புகிறார். பட்டதெல்லாம் போகாது அப்படின்னு மறுபடியும் ஊர் ஜனங்களோட மொத்து பேச்சுக்கு ஆளாகிறார். மணியோட பேராசைனால், மணி மேலே கொண்ட பேராசைனால் அண்ணாவையும் பகைச்சின்னு ஊரை விட்டே விரட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க. சாதாரணமாகவே ஜனங்களோட குணம் ஒருத்தருக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டாடுறத விட அவர் என்ன தப்பு பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சி அது கண்டனம் பண்ணுறது தான் பெரும்பாலான மக்களோட காரியம். அதே தான் இப்போவும் பண்ணுறாங்க. அதைத்தான் இந்த புராண கதையும் அதை தான் சொல்கிறது. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதோடு இந்த கதையை நிறுத்திப்போம். மேற்கொண்டு அடுத்த வாரம் தொடரும்.